வணக்கம், நான் உங்கள் கின்னஸ் பாபு கணேஷ் பேசுகிறேன். தம்பி விஜய் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு நடிகர். நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆத்மா, நல்ல மனிதரும் கூட. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய பல வெற்றி படங்களுடைய சிறு சிறு பிரச்சனைகளுக்கெல்லாம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் அப்பாவோட சேர்ந்து கலைப்புலி தானனோடு சேர்ந்து நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்காக நாங்கள் குரல் கொடுத்துருக்கோம். இந்த நீட்டை பற்றி நீங்கள் பேசுனீங்க, அதுக்கு ஒரு சின்ன விளக்கம். இந்த நீட்டுன்றது பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள், குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை. இந்த நீட் இந்த மாநில உரிமைகளுக்கு எதிரானதாக இருக்குது. நீங்கள் 1975க்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா இந்த கல்வி மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கப்புறம் அது பொது பட்டியலில் அது சேர்த்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஒரு முதல் பிரச்சனையாக ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடத்திட்டங்கள் இருக்கணும். இது நான் மாநில உரிமைகளுக்காக மட்டுமே இதை நான் கேட்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கல்வி முறையில் பல்வேறு பார்வைகள், டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு விஷயமா அது இருக்கணுன்றதான் என்னுடைய பார்வை. ஸ்டேட் சிலபஸில் படிச்சுட்டு NCERT சிலபஸில் தேர்வு வச்சா அது எப்படிங்க? கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள், அதுவும் அவங்களுடைய மருத்துவ படிப்புக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு விஷயம்னு. உங்களுடைய ரசிகர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 80% மேலே நடுத்தர குழந்தைங்க, நடுத்தர குடும்பம், ஏழை குடும்பங்கள். இந்த மாணவ மாணவிகள் நான் சொல்கிறேன், உங்கள் மேலே உயிரியை வச்சுருக்காங்க. இந்த நீட் என்பது ஏழை மாணவர்கள் படித்து பாஸ் பண்ண உடனே அவங்களுக்கு MBBS சீட்டு ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது. ரொம்ப நியாயமான ஒரு ஃபீஸ் தான் கட்ட வேண்டி வரும். முன்ன அப்படி இல்லை. ஒன்லி மல்டி மில்லியனர் கோடீஸ்வரவங்களுக்கு மட்டும்தான் அந்த MBBS கிடைக்கும். ஏன்னா அந்த MBBS சீட்லாம் அப்போ விற்கப்படும். மார்க் கம்மியாக இருந்தால் கூட கோட்டாவில், NRI கோட்டாவில் கொடுப்பாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. யாராக இருந்தாலும் நீட் பாஸ் பண்ணி ஆகும். நான் படித்த அளவுக்கு இன்றைக்கி நீட்டில் பாஸ் பண்ணி 202 மார்க் எடுத்துகிட்ருக்கேன். கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அம்மா கூலி தொழிலாளி. அதுக்கப்புறம் அப்பா இப்போ ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காங்க. நான் 12th 579 எடுத்தேன். அப்போ நீட் 1 இயர் பிரேக் எடுத்து பண்ணேன். அதில் 558 வந்துச்சு 720க்கு. டாக்டர் ஆகணுன்றது தான் ட்ரீமு. சைல்ட்ஹுட்லேருந்தே அது எனக்கு ஆசை. நாங்களாம் நீட் படிக்கிறதுக்கு ஆசைப்பட்டோம். இப்போ 7.5 இருக்கவும் மனசில் வச்சுக்கிட்டு எப்படியா 7.5ல செலக்ட் ஆகணும்னு நினச்சி படித்தேன். அதே மாதிரி 7.5ல செலக்ட் ஆகிட்டேன் சார். நீட் இருக்க எக்ஸாம் இருக்கனால மருத்துவ கனவு நினைவாயிடுச்சு சார். நான் 11th 12th படிக்கும்போதே நீட் இப்போ படித்து கிளியர் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஃப்ரெஷராக 687 அவுட் ஆஃப் 720 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கிறேன். செல்ஃப் ஸ்டடி மூலிமா யூடியூப்பில் படித்து இப்போ இவ்வளோ கிளியர் பண்ணியிருக்கிறேன். நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்பா விவசாயம் பார்க்குறாங்க, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th வரைக்குமே நான் உள்ளூரில் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். 9th கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். 11th 12th நான் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல், அதாவது அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளிக்கு செலக்ட் ஆனேன். அங்கே போய்ட்டு 12th முடிச்சுட்டு அங்கே 12th 533 மார்க் எடுத்தேன். ஸோ டாக்டர் ஆகணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய ஆசை. இந்த வருஷம் நீட் எக்ஸாமில் நான் 494 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். 12th வரையுமே ஸ்டேட் போர்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். அப்புறம் நீட் கோச்சிங்க்கு ஸ்கூல்லே தனியாக அதுக்குன்னு கொடுத்தாங்க. ஸோ நான் 12th படிக்கும்போதே நீட்டையும் சேர்த்து படித்தேன். அப்போ நீட்டை ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே எழுதி கிராக் பண்ணி 685 மார்க் எடுத்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு டாக்டர் ஆகணுங்கிறது சின்ன வயசுலேருந்தே கனவாக இருந்தது. அது போக அப்பா அம்மாவுக்கு என்னை டாக்டராக்கியே பார்க்கணுங்கிறது ஒரு கனவாக இருந்தது. ஸோ அவங்க கனவை நனவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் நீட் தேர்வு எழுதி இப்போ டாக்டர் ஆகிறதுக்கு சீட் வாங்கியிருக்கேன். என் பேர் அன்னபூரணி. நான் உலகம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1ஆவதுலேருந்து 12ஆவது வரையும் படித்தேன். எங்கள் அப்பா கொத்தனார் வேலை பார்க்குறாங்க. எங்கள் அப்பா பேர் முருகன். எங்கள் அம்மா பேர் சித்ரா. எங்கள் அம்மா வீட்டில் தான் இருப்பாங்க. 100 நாள் வேலைக்கு மட்டும் போவாங்க. அப்பப்போ போவாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகுன்றது கனவாக இருந்துச்சு. 11th 12th படிக்கும் போதே அவங்க சைட் பை சைட் நீட்டுக்கும் படித்தா கண்டிப்பாக அவங்களால எடுக்க முடியும். நீட் எல்லா வித போராட்டத்துக்கு அப்புறமும் சுப்ரீம் கோர்ட்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் கொடுத்து இன்றைக்கி ஏழை மாணவ மாணவிகளுக்கு அது ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது.
நீங்கள் வந்து அரசியலில் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வருங்கால முதல்வராக கூட வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு விஷயத்தை நீங்கள் பேசும்போது அதை கோடிக்கணக்கான பேர் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. தயவுசெய்து இது சட்ட ரீதியாக இதுக்கான தீர்வு இருக்கா இல்லையா, இப்போ இதனால் பயன்பெற்ற மாணவர்கள் யார், பணக்கார குழந்தைங்களா ஏழை குழந்தைங்களா, இல்லை நல்லா படிக்கக்கூடிய ஏழை குழந்தைங்கள், நல்லா படிக்கக்கூடிய பணக்கார குழந்தைகள்லாம் இன்றைக்கி அருமையாக நீட்டை எழுதி பாஸ் பண்ணி மெடிக்கல் சீட் கட்சி நல்ல டாக்டர்ஸ் ஃபியூச்சரில் நமக்கு கிடைப்பாங்க. ஆக உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது, நீங்கள் ஒரு சில விஷயங்கள் பேசுனா அது 100% வைரல் ஆகும். ஸோ நீங்கள் பேசுகிற விஷயம் ஒரு சின்ன தவறாக இருந்தால் கூட அந்த நிறைய பேரை பார்த்தேன், இந்த ஏழை மாணவிகளுடைய தாய்மார்கள் நீங்கள் சொன்னதை அப்ஜெக்ட் பண்ணி நீங்கள் சொன்னது தவறுன்னு பேசுறதெல்லாம் பார்த்தேன். அது மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா விஜய் ஒரு விஷயத்த சொன்னால் ஆராய்ந்து சட்ட ரீதியாக பார்த்து தான் சொல்லுவார் அப்படின்ற ஒரு பேர் நீங்கள் எடுக்கணும். நீட் மட்டும்தான்றது லைஃப் கிடையாது. ஃபஸ்ட்டு அதனால தான் அது மட்டும்தான் படித்து வரணும்னு இல்லை, எத்தனையோ ஃபீல்டு இருக்குது. எல்லா ஃபீல்டுலேயுமே முன்னால் வரலாம். அதில் யார் 100% அவங்களோட இதை பண்ணுறாங்களோ அவங்க முன்னாடி வர முடியும். ஸோ ஒரு நீட்டுன்னு ஒரு இதை மாயையை க்ரியேட் பண்ண வேண்டாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா அதுக்கப்புறம் இருக்கிற விஷயங்கள் நிறையா, அது யாருக்கும் சரியாக தெரியாது. நீட்டை பற்றி பேசுனது எனக்கு அதில் கருத்து உடன்பாடு இல்லை. சினிமாவில் மட்டும் இல்லை, அரசியலும் நீங்கள் நல்லா வரணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த். கின்னஸ் பாபு கணேஷ்.